சிலருக்கு 7 8ஆம் இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் சிலருக்கு 7 8ஆம் இடங்களில் செவ்வாய் இல்லைன்னாலும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் வருதே. அதாவதுங்க ஐயா, செவ்வாய் தோஷம்னு சொல்கிறீங்க, 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது, அவர் வாழ்க்கை நல்லாவே இருக்குது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவருக்கு வாழ்க்கை சிக்கலாகுது. அப்போ அந்த செவ்வாய் தோஷத்திற்கான அளவுகோல் என்பது என்ன? ஒருவருக்கு 7ல் 8ல் செவ்வாய் இருந்து 7ல் 8ல் ராகு இருந்து அவர் சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். ஒருவர் டல் அடிக்கிறத கண்ணால் பார்க்க முடிகிறது. அப்போ எல்லாருக்குமே இந்த செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் பொருந்த மாட்டேன் என்கிறதே. இதை எப்படி கணக்கிடுவது என்கின்ற ஒரு சந்தேகம் ஜோதிடம் அறிந்தவர்களுடைய மனசில் கண்டிப்பாக உண்டுங்க. உண்மையை சொல்லப்போனால் மிகைப்படுத்தி சொல்லப்படக்கூடியது தான் இந்த தோஷம்ன்றதை கண்டிப்பாக சொல்கிறேன். செவ்வாய் தோஷம் எல்லாரையும் பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காது. ஆனால் யாராவது ஒருத்தரை பாதிக்குது இல்லையா? நிச்சயமாக பாதிக்கிறது. 1000ல் ஒருவரை, 10,000ல் ஒருவரை, லட்சத்தில் ஒருவரை 7லோ 8லோ செவ்வாய் பாபத்துவமாக இருக்கும்போது பாதிக்குதுங்க. ராகு கேது தோஷம்னு இப்போ இன்றைக்கி ஸ்டைல் என்ன வந்துருச்சுன்னு சொன்னால், 7ல் ராகு இருந்தாலே தோஷம், 8ல் ராகு இருந்தாலே தோஷம், 7ல் செவ்வாய் இருந்து 8ல் செவ்வாய் இருந்து 2ல் சனி இருந்து 2ல் செவ்வாய் இருந்தாலே தோஷம் என்கின்ற அமைப்பாக பார்த்தவுடன் அந்த நம்பரை எண்ணிக்கையை மட்டும் வச்சு 2ல் செவ்வாய் இருக்குது, 7ல் செவ்வாய் இருக்குது, 8ல் செவ்வாய் இருக்குது, லக்னத்தில் ராகு கேது இருக்குது, ராகு கேது இருக்கிற பையனையே தான் பார்க்கணும், ராகு கேது இருக்கிற பொண்ணையே தான் பார்க்கணுன்ற மாதிரியாக வெறும் நம்பர்களுக்குள்ளே மாட்டிக்கிச்சு இன்றைக்கி ஜோதிடம்ன்றதான் உண்மை. ஆனால் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. ஒருவருக்கு 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அதே செவ்வாய் அவருக்கு 7ல் அவர் சுபத்துவமாக இருக்கும் பொழுது, அந்த லக்னத்திற்கு யோகக்காரகனாக இருக்கும்போது அருமையான கணவனையும் அருமையான மனைவியும் நல்ல மன வாழ்க்கையும் கண்டிப்பாக கொடுத்துட்றார். ஆகவே செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் என்பதை வெறும் நம்பரில் பார்க்காம அந்த செவ்வாயோ ராகுவோ வேறொரு பாபர்களோடு சேர்ந்து கடுமையான அமைப்பில் இருக்கிறார்களா, மிக மிக முக்கியமாக அவங்க தசை வருகிறதா, ஒரு கிரகம் கெடுக்கிறதுக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கையா, அது அப்போ எப்போ கெடுக்கும் அப்படிங்கிறது கணிக்கிறது ஜோதிடத்தில் பெரிய விஷயம் இல்லையா? தசாபக்தி கணக்குகளையே பார்க்க தெரியாத ஒருவர், தசாபக்தி அமைப்புகளையே பார்க்காத ஒருவர் ஜாதகத்தை நீட்டியவுடன் ஜாதகத்தில் 7ல் செவ்வாய் 8ல் செவ்வாய் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாது, இது நல்லா இருக்காதுன்னு சொன்னால் அது எப்படி பொருந்தும்? அந்த மாதிரியான பலன்கள் ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. ஜோதிடம் என்பது வாழ்நாளை கணிக்கக்கூடிய, வாழ்நாள் முழுக்க எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடியது என்பதை ஆழமாக கணிக்கக்கூடிய ஒரு சாஸ்திரம். வெறுமனே ஒரு வெள்ளை பேப்பரை வச்சுக்கிட்டு அதில் 12 கட்டங்களை மட்டும் வச்சுக்கிட்டு மேம்பாக்க சொல்கிறக்கூடிய ஒரு சாஸ்திரம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு செவ்வாய் கெடுக்கின்ற நிலைமைகளில் இருந்தாலும் கொடுக்கின்ற நிலைமைகளில் இருந்தாலும் எப்போது கெடுக்கும் என்பதை கணிக்க வேண்டியது தசாபக்தியின் அடிப்படையில் இல்லையா? செவ்வாய் தசையே ஒருத்தருக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, இளம் வயதிலே செவ்வாய் தசை முடிஞ்சு போயிடுது. 70 வயதிற்கு பிறகு ஒருத்தருக்கு செவ்வாய் தசை வருகிறது. செவ்வாய் கெடுக்கக்கூடிய பாபத்துவமான நிலைமையில் 7ல் செவ்வாய் இருக்குது, 7ல் சனி இருக்குது, 7ல் ராகு இருக்குது, எல்லாம் 70 வயதிற்கு பிறகு வந்து அது செவ்வாய் தோஷமே இல்லையே. 70 வயதிற்கு பிறகு யாராவது எந்தாவது ஒரு நிலைமையில் வாழ்க்கை துணையை நம்ம இழக்க பிரிய இப்படிலாம் இருக்கத்தானே செய்து. ஆக எப்போது வருகிறது என்பதை கணிப்பது மிக மிக முக்கியம் இல்லையா தசாபக்திகளின் அடிப்படையில்? ஆகவே இன்றைக்கு சொல்லப்படுகின்ற 7ல் செவ்வாய் 8ல் செவ்வாய் 7ல் ராகு, அந்த ராகு இந்த கேது எல்லாமே பொத்தாம்பதுவாக நம்பரின் அடிப்படையில் தான் மிகைப்படுத்தி சொல்லி பொது ஜனங்களை வந்து கொஞ்சம் குழப்பத்தில் பயமுறுத்தலில் வைக்க வேண்டிய அமைப்புகள் தானே தவிர சர்வ நிச்சயமாக ஜோதிடத்தில் அப்படிலாம் சொல்லப்படலைங்க. 7ல் செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷமாக, அது சுபத்துவமாக இருக்கிறதா, குருச்சுக்கர வீடுகளில் இருக்கிறதான்னு பார்க்கணும். ராகு கேதுக்கள் இருந்தாலும் கூட அந்த ராகு கேதுக்களுடைய தசை வருகிறதா, அது பாபரோடு சேர்ந்து இருக்கிறதா, சுபத்தன்மையோடு இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லணுங்க. 1000ல் ஒருவருக்குத்தான் அது கெடுதல் செய்கிறதே தவிர 7ல் செவ்வாய் இருந்தாலோ ராகு கேது இருந்தாலோ எல்லோருக்கும் கெடுதல்கள் செய்வதில்லை என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.